மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமசிறி ஆகியோருக்கு மரண தண்டனையை மேல் நீதிமன்றம் அதிரடியாக விதித்தது பெரும் பரபரப்பையும் பெரும் அதிர்வலையும் உண்டு பண்ணியிருக்கு. போதைப்பொருளுடன் கைதான ஓவைசி என்ற பல்வேறு செய்திகளோடு மேவின் சில்வாவினுடைய 600 மில்லியன் சட்டவிரோத சொத்துக்களும் சிக்கின என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலராக கடமையாற்றிய ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகள் அடங்கிய குழாம் மரண தண்டனையை அதிரடியாக விதித்து தீர்ப்பளித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பெரும் அதிர்வலையையும் உண்டு பண்ணிருக்கு. 2022ஆம் ஆண்டு முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகிய இருவருக்கும் எதிராக சட்டமா அதிபர் திணைக்களம் 885 குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்து இவர்களுக்கு எதிரான வழக்கை தொடங்கினாங்க. 3 பேர் கொண்ட நீதிபதிகள் குழாம் தான் இந்த ஒரு வழக்க விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. நீண்ட தூரம் வழக்கு விசாரணையும் நடந்து வந்தது. இந்த வழக்க விசாரணைக்கு உட்படுத்திய நீதிபதிகள் குழாம் எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி குறித்த 2 நபர்களையும் விடுதலை செய்து தீர்ப்பளிச்சாங்க. அவர்களுடைய தீர்ப்புல என்ன வகையான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த தாக்குதல் குறித்து போதிய அளவு உளவு தகவல்களை அரச புலனாய்வு வழங்கல்ல அதனுடைய பிரதானியாக இருந்த நிலந்த ஜெயவர்தன தான் தனது பொறுப்பை கைவிட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுத்தான் இந்த இருவரையும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமலே விடுதலை செஞ்சிருந்தாங்க. இந்த ஒரு தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி இந்த ஒரு தீர்ப்புல தமக்கு அதிருப்தி என்றும் இது மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கைகளை முன்வச்சுத்தான் உச்ச நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க சட்டமா அதிபர் திணைக்களத்தினர். இந்த மனுவை 5 கொண்ட நீதியரசர்கள் குழாம் விசாரணைக்கு உட்படுத்தி மேல் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தள்ளுபடி செய்துவிட்டு மீண்டும் இந்த ஒரு வழக்கை விசாரணைக்கு உட்படுத்தணும், குறிப்பாக இதனுடைய சாட்சியங்கள் விசாரிக்கப்படணும் அப்படின்ற ஒரு உத்தரவை 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பிறப்பிச்சாங்க. இதற்கிணங்க மேல் நீதிமன்றத்தில் 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த ஒரு விசாரணையை மீண்டும் தொடங்கியதுல நாட்டில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, இதனுடைய வழக்கு தீர்ப்பு எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் குறித்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் பரபரப்பும் ஏற்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையில தான் ஜூலை மாதம் 31ஆம் திகதி முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன சூழ்நிலையில தான் நேற்றைய தினம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்த உளவு தகவல்கள் கிடைத்தும் தமது பொறுப்புகளை கைவிட்டதன் காரணமாக 275 உயிர்கள் பலியானதோட 500க்கும் அதிகமானவர் படுகாயம் அடைவதற்கு காரணமாக இருந்த குறித்த சம்பவத்தில் கொலை செய்வதற்கான முயற்சி என்ற குற்றச்சாட்டின் கீழ்தான் இருவருக்குமான மரண தண்டனையை 3 பேர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் அதிரடியாக விதித்து தீர்ப்பளித்தது பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. 6 வருடங்கள் கடந்த சூழ்நிலையில இப்போதுதான் இது குறித்த ஒரு முக்கியமான வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருக்கு. உண்மையிலே உளவு தகவல்கள் சரியாக பரிமாறப்பட்டும் எதற்காக இந்த பதவியில் இருந்த போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்தவர், அதுபோக பாதுகாப்பு செயலராக இருந்தவர் இந்த ஒரு விஷயத்துல தமது கடமைகளை சரிவர நிறைவேற்றாமல் தவறவிட்டாங்கன்ற கேள்வியும் எழுந்திருந்த சூழ்நிலையில தான் இப்போது இந்த வழக்குல மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இந்த ஒரு தீர்ப்புக்கு பின்னால நிச்சயமாக சாரப்பாம்புக்கு மண்ணெண்ணெய் ஊற்றினா எப்படி அதுக்கு கொதி எழுமோ அது போல இப்போது உதய கம்மவில விமல் வீரவன்ச அதுபோக சரத் வீரசேகர போன்றவங்க எல்லாம் கதற ஆரம்பிப்பாங்க, உளர ஆரம்பிப்பாங்க. நேற்றைய தினமே மைத்திரிபால சிறிசேன இந்த தீர்ப்புக்காக நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாரு. இவரிடம் ஊடகவியல கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கு மரண தண்டனை கிடைச்சாச்சே, இது பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்றதுக்கு நீதிமன்றத்து விவகாரங்களா, அது பற்றி எல்லாம் பேசக்கூடாது, அது பற்றி பேச நான் தயாரில்லை அப்படின்னு சொல்லி கடந்து போனாரு. இந்த ஒரு GS மஹத்தியாவோட காலத்துல தான் இந்த ஒரு படுபாக செயல் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த நேரத்தில் நாட்டில் கூட இல்லாம சிங்கப்பூர்ல சிகிச்சைக்காக போயிருந்தாரா. அவரை தொடர்பு கொள்வதற்கே பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டாங்க பூஜித்தையும் ஹேமசிறியும். இந்த சூழ்நிலையில இப்போது இது பற்றி எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ நீதிமன்றத்தை ரொம்ப மதிக்கிறவர் போல நடந்து கொண்டாரு. கடந்த காலங்களில் மைக்க நீட்டினா பல்வேறு விடயங்களை வீராப்பு பேசினவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகபாடிக்கு மரண தண்டனை கிடைச்ச உடனே சத்தம் இல்லாம கார்ல ஏறி ஓடுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கு. இவருடைய காலத்தில்தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது. இது குறித்து முதல்ல இந்த ஆளை உள்ள வச்சு முறையான விசாரணை நடத்தினால் புரியும் எதற்காக இதெல்லாம் நடந்து முடிஞ்சது அப்படின்னு ஒரு விஷயம். இப்போது வாய் திறக்க முடியாதான், நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குதான் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை சொல்லி ஊடகங்களுக்கு கருத்து சொல்லாமலே கடந்து போறதை பார்க்க முடிந்தது. இதுக்கு பிறகு என்ன, சுரேசலைக்கு இல்லாத பொல்லாத நோயெல்லாம் மூச்சு நின்று போற மாதிரி தான் சம்பவம் நடக்குமோ என்ற அச்சமும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. யார் யார் தேவைக்காக நடந்த ஒரு விஷயத்துல இப்போது சிக்கிக்கொண்டு சின்ன பின்னமாகிற ஒரு சூழ்நிலை தான் முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கும் முன்னாள் பாதுகாப்பு செயலாக இருந்த ஹேமசிறிக்கும் ஏற்பட்டிருக்கு. கூடிய சீக்கிரம் சுரேசனுடைய வழக்கும்
விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இவர்களுடைய சம்பந்தங்கள் இதில் எவ்வளவு தூரம் இருந்தது என்ற பல்வேறு விஷயங்கள் வெளிவந்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு உயிரோடு இருக்கும் பொழுது இந்த தண்டனைகளை பெறுகின்ற ஒரு சூழல் உருவாகணும் என்ற ஒரு பிரார்த்தனையோட மற்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் போலீஸ்மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருடைய நிலைமைகள் இப்படி இருக்க, மற்றும் ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு போதைப்பொருள் கபடாவை நடத்தி வந்த சம்பவமும் அவருடைய கைதும் பதிவாகி இருக்கு. இப்படி கைதானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெஹிவல போலீஸ் நிலையத்தினுடைய சுற்றுச்சூழல் பிரிவினுடைய ஓவைசியாக இருந்த 27 வயது மதிக்கத்தக்க போலீஸ் அதிகாரியைத்தான் அதிரடியாக இப்போது கைது செய்திருக்கிறாங்க. இவரிடம் என்னென்ன வகையான போதைப் பொருட்கள் இலங்கையில் இருக்குதோ அத்தனை வகையான போதைப் பொருட்களும் இவரிடம் இருந்ததாகத்தான் செய்திகள் சொல்லுது. ஐஸ் போதைப் பொருளுக்கு ஐஸ் போதைப் பொருள், ஹெரோயினுக்கு ஹெரோயின், கஞ்சாக்கு கஞ்சா, இதுக்கெல்லாம் மேல சுருட்டு, சட்டவிரோதமான சுருட்டு, அதுபோக போதை மாத்திரை அப்படின்னு சொல்லி என்னென்ன போதைப் பொருள் எல்லாம் இருக்குதோ அத்தனையுடைய வகைகளும் இந்த ஆசாமியிடம் இருந்து இப்போது போலீசார் கைப்பற்றி விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இந்த ஆசாமியர் கதையை பார்த்தா பாதாள உலக கும்பல்ல சேர்ந்து வேலை செய்ய வேண்டியவர் தவறுதலாக போலீஸ் சேவையில சேர்ந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி என்ன நினைக்குது. கடந்த காலங்களோட முன்னாள் போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவருக்கும் பாதாள உலக கும்பலுக்கு என்ன சம்பந்தம் இருந்தது என்பது நமக்கு தெரியும். அந்த வகையில் இவர்கள் எல்லாம் ரோல் மாடலாக எடுத்துத்தான் இந்த போலீஸ் அதிகாரி வளர ஆரம்பிச்சாரோ என்னவோ தெரியல. தெஹிவல கல்கிசா அப்படின்றது பாதாள உலக கும்பல்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்புக்குள்ளான பகுதியாக பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையில தான் போலீசார் அந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கின்ற சூழ்நிலையில இந்த போலீஸ் அதிகாரி இத்தனை போதைப் பொருளோடும் கைதானது பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் போலீசார் தமது கடமைகளை நேர்த்தியாக எப்போதுதான் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி. என்னதான் கைதுகளும் சட்டங்களும் என்னதான் தண்டனைகள் வழங்கப்பட்டாலும் திட்டம் போட்டு திருடுத கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும், சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இருக்கும் என்பது போலதான் போலீஸ் நிலையத்தையே போதை வர்த்தகத்துக்குரிய நிலையமாக மாற்றி பயன்பெறுகின்ற போலீஸ் அதிகாரிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க. யார் இவருக்கு போதைப் பொருட்களை கொடுத்து உதவுறாங்க என்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். அனைத்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தகுந்த தண்டனை கொடுக்கப்படுவதன் காரணமாகத்தான் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர் விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுதோ அப்படின்னு சொல்லி. நேற்றைய தினம் ஊடகங்கள்ல பெருமளவு பேசப்பட்ட மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்சவங்களுடைய வலது கையாக இருந்து பல்வேறு அடாவடித்தனங்களை செஞ்சவர் மேவின் சில்வா இப்போது அரசியல் எல்லாம் ஒதுங்கி இப்போது வழக்கு வந்தி அப்படின்னு சொல்லி அலைகிறாரு. இப்போது நீதிமன்றத்தில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் தெரிவித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரணையில் கண்டறிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருடத்துக்குள்ள மேவின் சில்வா 600 மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களை ஈட்டிருக்கிறாரு. இவை அனைத்தும் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் சொன்னது மட்டுமல்லாம அந்த பட்டியலை விலாவாரியாக இப்போது நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. பான் ஆசியா வங்கியில மட்டும் 18 கோடி 23 லட்சம் வைப்பிலிடப்பட்டதாகவும், வெலிபெல் ஃபைனான்ஸ் கம்பெனியில மகண்ட பேர்ல 15 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டிருப்பதாகவும், அதே நிறுவனத்தில் மற்றொரு கணக்கில் 3.5 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டிருப்பதாகவும், மருமகனுடைய பேர்ல குறித்த நிறுவனத்துல 15 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டிருப்பதாகவும், மேவின் சில்வா அவங்களோட பேர்ல குறித்த நிறுவனத்துல 14 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டதாகவும், ஹட்டன் நேஷனல் வங்கியில 32.5 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டிருப்பதாகவும், டிஎஃப்சிசி என்று சொல்லுகின்ற வர்த்தக வங்கியில 6.8 மில்லியன் ரூபாய் மேவின் சில்வா அவங்களுடைய வங்கி கணக்குல வைப்பிலிடப்பட்டிருப்பதும், அதுபோக காணி சொத்து பத்து அப்படின்னு சொல்லி சொகுசு வாகனங்கள் அப்படின்னு சொல்லி 600 மில்லியன் ரூபாய் விட அதிகமான சொத்துக்களை மேவின் சில்வா 2 வருடங்களுக்குள்ள ஈட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போது நீதிமன்றத்துக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேவின் சில்வா அவருக்கு எதிராக ஒரு காணி விவகாரத்தில் இப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இப்போது ஒரு வழக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தான் இவருடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விசாரணை செய்ததில் தேடி பார்த்ததில் 600 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை 2 வருஷத்துக்குள்ள ஈட்டிருக்கிறாரு. இது குறித்த விசாரணை தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்குமான பிரத்யேகமான ஒரு வழக்கை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் நிச்சயமாக தொடர்வாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது பெரும் பேசுபொருளாக இருக்குது. 2 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 600 மில்லியன் ரூபாய் சம்பாதிக்க முடியுமான ஒரு துறை இருக்குமாக இருந்தால் எமது நாட்டில் அது அரசியல்வாதி அரசியல்ல சம்பாதிக்க முடியுமான ஒரு துறையாகத்தான் இருக்குது. மேவின் சில்வா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்ச அவங்களோட வீட்டில் வளர்ந்தவர், எடுபடி வேலைகளை செஞ்சு வந்தவர் தான். கடைசியில் அரசியலுக்குள்ள கையை ஊண்டி காலை ஊண்டித்தான் இந்த அமைச்சு பதவிகள் அவர் பெற்றார் என்ற பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில தான் 600 மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களை ஆட்டைய போட்ட சம்பவம் தான் இப்போது விசாரணைகளை கண்டறியப்பட்டிருக்கு. கெஹலிய ரம்புக்கோலையும் அவருடைய குடும்பமும் தான் ஊழல்ல உச்சத்தில் இருந்தாங்க. இப்ப அவங்கள மிஞ்சுற அளவுக்கு இப்போது இவருடைய குடும்பத்தினுடைய நிலைமை ஆகிப்போச்சு அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது ஊடகங்கள்ல பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு.
என்னதான் இருந்தாலும் இது குறித்த விசாரணைகளை துரிதப்படுத்தி இவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னமே தண்டனைகள் வழங்குகின்ற ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு, லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, மோசடி இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.